ரயானிக்ஸ் இது ஒரு கிரேசியான டெக்னாலஜி. ஒரு இறந்து போனவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் கடந்தும் அதை உயிர் கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா கிரையானிக்ஸ் டெக்னாலஜி. இந்த ஒரு ப்ரொசீஜர்ல ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து உயிர் பிரிந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பாடியை வந்து எடுத்துப்பாங்க. இந்த பாடியை எடுத்து பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து டெட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுப்பாங்க. இந்த ஆக்சிஜன் சப்ளை கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பிளட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெப்பாரின்ன்ற ஒரு கெமிக்கலை வந்து உடல்ல வந்து செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றிட்டு இதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் வந்து உள்ள வந்து செலுத்துவாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பிறகு -196 டிகிரியில இருக்கக்கூடிய லிக்விட் நைட்ரோஜன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியை பாத்தீங்கன்னா பதம்படுத்தி வைப்பாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் அட்டாக் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கேன்சர் அட்டாக் ஆனதுனால அந்த மனிதன் பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. இந்த ஒரு பாடியை எடுத்து இந்த மாதிரி பதம்படுத்தி வச்சு பிற்காலத்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் செல்லுக்கு வந்து மருந்தை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பதம்படுத்தி வச்சிருக்க பாடியை எடுத்து இந்த மருந்தை பாத்தீங்கன்னா செலுத்தி அவர் வந்து திரும்பி உயிர் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஒரு சைடு நிறைய வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திரும்பி டெட்டான செல்லை பாத்தீங்கன்னா திரும்பி வந்து ரீஜெனரேட் பண்ண முடியாதுன்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க. ஆனாலும் மக்களிடையே பாத்தீங்கன்னா இதுக்கான பெரிய வரவேற்பு வந்து இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா உலக அளவுல நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டாலும் இல்ல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாலும் இதுக்காக பாத்தீங்கன்னா பல கோடி வந்து செலவு பண்ணி அந்த ஒரு கம்பெனி கிட்ட எடுத்துட்டு போய் அவங்களோட பாடியை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் செய்ய சொல்லி பதம்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா முதல்ல 1967 பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் முதல் பாடி பாத்தீங்கன்னா கிரையானிக்ஸ் தொழில்நுட்பம் மூலமா பதம்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜி ஒரு ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜின்னு சொன்னாலும் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு இயற்கைக்கு மாறான செயல்ன்றதும் சொல்றாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.